ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். 200 கிராம் வெள்ளை ரவை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் நெய் ஊற்றிடலாம். நெய் உருகிருச்சு. கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பச்சை வாசனை போயிருச்சு. அரைச்சி வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து நெய்யிலே வந்து ஒரு 5 நிமிடம் வறுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. ரவையில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் வந்து 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். அது கூட வந்து எந்த டம்ளரில் நீங்கள் சர்க்கரை எடுத்தீங்களோ அதில் வந்து 2.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, கொதி வந்தாலே போதும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்சுருந்த ரவை கூட சர்க்கரை தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை சேர்த்து இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால ஸ்வீட் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் வேகட்டும். ரவை இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம். தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து ரவையை சேர்த்துக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக எல்லாம் வந்துருச்சு. கொஞ்சமாக பாதாமை வந்து துருவி வச்சுருக்கேன். அதை மேலே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது மேலே சேர்த்துக்கலாம். மேலே ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா அது ரவையோட நல்லா சேர்ந்துக்கும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈவனாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சுவையான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வீடியோவும் பாருங்கள்.